ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக பண்ணுற ஒரு கிராப் கறி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் நம்பி பண்ணலாம். தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேவையானது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக். முதல்ல நம்ம கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து கேரளா ஸ்டைலில் தான் பண்ணுறோம். ஸோ கோகோனட் ஆயிலில் வந்து எடுத்துக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இது ரொம்ப நீங்கள் வதக்கினா தான் அதனோட டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ வதக்கிறது ஸ்டாப் பண்ணாமல் ரொம்ப வதக்குங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் நான் ஸ்மாஷ் பண்ணி தான் எடுத்துருக்கேன். அது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு 6 சில்லி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப வதக்குங்க. அப்புறம் டொமேட்டோஸ் நான் ஒரு 3 டொமேட்டோஸ் எடுத்துருக்கேன். ஸோ வெங்காயம் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி டொமேட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரொம்ப அந்த வெங்காயம் வந்து தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அது மாதிரி தீ வந்து சிம்பிளே வச்சுக்கோங்க, அதாவது மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் மிளகு பொடி. இந்த 3 சேர்த்து நல்லா வதக்கிறோங்க முதல்ல. ஸோ தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது அது எல்லாமே மசாலா மொத்தமாக ரொம்ப மிங்கிள் ஆகணும். இப்போ நம்ம கரம் மசாலா, பெப்பர் பவுடர் இதையும் போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கணும். அந்த மசாலாவோட ஸ்மெல் போகும் வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்புறம் 1 கப் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் தண்ணி எடுக்கிறது ஹாட் வாட்டர் எடுக்கிறது நல்லது. இப்போ கிராப் பாருங்கள், இது ரொம்ப கொஞ்சம் பெரிய கிராப் ஆனதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். இந்த காலெல்லாம் நீங்கள் போடும்போது உடச்சி போட்டுருங்க. அப்படி தான் அந்த மசாலா வந்து காலி உள்ளாடிலாம் போகும். கடைசியில் நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப வதக்கிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போவே நல்ல மணமாக இருக்கும், வீடு ஃபுல்லாக மணமாக இருக்கும். இப்போது நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து சால்ட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுருங்க அப்படியே. இப்போ நான் கோகோனட் மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோகோனட் மில்க் சேர்க்காமல் சாப்பிட்லாம், சேர்த்துட்டும் சாப்பிட்லாம். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதம் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு அருமையான நண்டு கறி ரெடி.